இந்த சிறு கிராமத்துல 2 நண்பர்கள் வாழ்ந்தாங்க, ராஜா மற்றும் வேலு. சிறு வயதிலிருந்தே சேர்ந்து வளர்ந்தவங்க. ஆனா வாழ்க்கை அவங்கள வேற வேற வழியில கொண்டு போனது. வேலு, வாடா, ஆற்றுக்கு போய் குளிக்கலாம். ஆனா பாருடா, நான் இங்கேயே கெட்டு போய் சாக மாட்டேன். ஒரு நாள் நகரத்துக்கு போவேன். அட போடா, கனவு காண்றது இருக்கட்டும். முதல்ல உங்க அப்பா கிட்ட அடி வாங்காம ஆத்துல குளிச்சிட்டு வர வழிய பாரு என்றான் வேலு. ராஜா கனவுல வாழ்ந்தான், வேலு உண்மையோட வாழ்ந்தான். இந்த ஊர்ல இருந்தா எதுவும் சேஞ்ச் ஆகாதுடா. சிட்டி போனாதான் வாழ்க்கை செட் ஆகும். வாழ்க்கை எங்க இருந்தாலும் செட் ஆகும்டா. மனசு ஸ்ட்ராங்கா இருந்தா போதும். நான் இங்க இருந்தா இவங்க மாதிரி தான் விவசாயி ஆகிடுவேன். அதுக்கு நான் ரெடி இல்லடா. அவங்க மாதிரி ஆகிறது தவறே இல்லடா. உழைப்பு தான் பெரியது. விவசாயம் செய்பவர்கள் கடவுளுக்கு சமம்டா. வேலு மனசு நல்லவர். ஆனா ராஜா பணத்தோட பெருமைய காட்டிக்கிட்டே இருந்தான். மறுநாள் இருவரும் ராஜாவின் வீட்டில் சந்தித்தனர். இந்த காலத்துல பணம் இருந்தாதான் எல்லாரும் மதிப்பா நடத்துவாங்கடா. உன்ன மாதிரி இருந்தா யாரும் மதிப்பா நடத்த மாட்டாங்க. மதிப்பு பணத்தால வாங்க முடியாதுடா, மனிதத்தால தான் கிடைக்கும் என்றான் வேலு. மறுநாள் நான் சீக்கிரம் இந்த ஊரை விட்டு போயிடுவேன். அப்பதான் யாருன்னு தெரியும். யாருன்னு காட்டணும்னா உயர்ந்த மனசு இருந்தா போதும்டா. இடம் முக்கியம் இல்ல. ராஜா தான் வளர்ந்த ஊரை மறந்து திமிர மட்டுமே வளர்த்து கொண்டிருந்தான். மறுநாள் இப்போ அடிமேல அடி விழுதுதான். ஆனா காலம் எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. நிச்சயம் நிலைமை மாறும். அந்த பிடிவாதமான நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு என்று நம்பி வேலு கஷ்டப்பட்டு உழைப்பை விடாமல் முன்னேறினான். ஒரு நாள் ராஜா தனது அலுவலகத்தில், இந்த ஒரு வாய்ப்புக்காக தான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். இதை மட்டும் மிஸ் பண்ணிட்டா அப்புறம் என்னால மீண்டு வர முடியாது. என்ன நடந்தாலும் சரி, இந்த டீலை முடிச்சே ஆகணும். இதுதான் என் வாழ்க்கையை தலைகீழா மாற்றப் போற அந்த ஒரு நிமிஷம். கேர்ஃபுல்லா இரு ராஜா. இது ஈஸின்னு நினைக்காத. நல்லா யோசிச்சு பண்ணுடா. எதுலயும் அவசரப்படாத என்று எச்சரித்தான் ராஜாவின் ஆபீஸ் நண்பன். இருந்தும் அதை பொருட்படுத்தாத ராஜா அந்த புதிய ஒப்பந்தத்தை செய்தான். சில நாட்கள் கழித்து, கண்ணு முன்னாடியே எல்லாம் கரைஞ்சு போயிடுச்சு. நான் மலை போல நம்பினதெல்லாம் இப்ப மண்ணோட மண்ணா போயிருச்சு. என் நம்பிக்கையே பொய்யாகும்போது இனி நான் யாரை நம்பி வாழப் போறேன்? பணமெல்லாம் நஷ்டமாயிடுச்சு என்று நினைத்து ராஜா சிந்தித்து வாடினான். பணம் வந்தப்போ இருந்த பெருமை பணம் போன உடனே மறைஞ்சிருச்சுன்னு அவனுக்குள்ள தோண ஆரம்பிச்சது. இந்த வெறிச்சோடின ரோடு மாதிரி தான் என் வாழ்க்கையும் ஆகிடுச்சா? நான் எடுத்த முடிவெல்லாம் தப்போன்னு இப்ப மனசு சொல்லுது. சுத்தி பார்த்தா யாரும் இல்ல. என் நிழல் கூட எனக்கு துணையா இல்லையே. அதே ஊரு, அதே ரோடு. அன்னைக்கு ஒரு ஆசையோடு இங்கிருந்து கிளம்பி போன அதே ராஜா தான் இப்போ திரும்பி வந்திருக்கான். ஆனா அன்னைக்கு இருந்த அந்த பையன் இப்போ இல்ல. காலமும் காயமும் என்னை மொத்தமா மாத்திருச்சு என்று நினைத்து கொண்டு வந்து வேலுவை சந்தித்தான். வேலு, அன்னைக்கு நீ சொன்னதை கேட்காம என் பிடிவாதத்துல ஓடின. ஆனா கடைசியில அடிபட்டு ஒன்னும் இல்லாம வந்து நிக்கிறேன். உன்னை தப்பா நினைச்சிட்டேன்டா. என்னை தப்பா நினைக்காம மன்னிச்சிடுடா நண்பா. மன்னிப்பு எதுக்குடா? நண்பன்னா கைத்தட்டி பாராட்டுறவன் மட்டும் இல்ல, தப்பான பாதையில போறவனை தடுத்து நிறுத்தி சரியான இடத்துல கொண்டு வந்து விடுறவன் தான். நீ திரும்பி வந்துட்டல்ல, அது போதுண்டா என்றான் வேலு. மறுபடியும் முதல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம்டா. இந்த மண்ணு யாரையும் கைவிடாது. உன் வேர்வை இதுல விழ விழ உன் வாழ்க்கை தானா உயரும். இப்போதான் புரியுது வேலு. கையில காசு இல்லைன்னா வாழ்க்கை முடிஞ்சிடும்னு நினைச்சேன். ஆனா நிம்மதிங்கிறது காசுல இல்ல, நம்ம உழைப்புல இருக்குன்னு இப்போ உணர்றேன். ஒருவன் திமிர விட்டான், இன்னொருவன் உழைப்பை விடாமல் இருந்தான். இவங்க சேர்ந்தால்தான் வாழ்க்கை திரும்பவும் மலருது. நிம்மதியை தேடி எங்கெங்கோ ஓடினண்டா. ஆனா நான் தேடின அத்தனையும் இதோ இந்த மண்ணிலேயே தான் ஒழிஞ்சிருக்கு. சில பாடங்களை அனுபவம் தாண்டா சொல்லி கொடுக்கும். அது புரியறதுக்கு கொஞ்சம் காலம் எடுத்தாலும் புரிஞ்சுக்கிட்டா அதுதான் உனக்கான உண்மையான வெற்றி என்றான் வேலு. வேலு, அன்னைக்கு சிட்டில லட்சக்கணக்கில் டீல் முடிச்சப்ப கூட எனக்கு இந்த திருப்தி கிடைக்கலடா. ஆனா இன்னைக்கு நம்ம கைப்பட அறுவடை பண்ற இந்த சந்தோஷத்துக்கு முன்னாடி எந்த பணமும் நிக்காதடா. இதுதாண்டா நிஜமான வாழ்வாதாரம். நம்ம உழைப்புல வர்ற ஒரு பிடி சோறு தாண்டா உலகத்திலேயே பெரிய சொத்து. வேலு கஷ்டப்பட்டு உழைச்சான். ராஜா தன் தவறிலிருந்து பாடம் கத்துக்கிட்டான். இப்போ எல்லாரும் ஒருத்தர் மனசை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க. பணம் வரும் போகும்,
ஆனா நட்பு, உழைப்பு, நல்ல மனசு இதுதான் வாழ்க்கையை தூக்கி நிறுத்தும்.